டேஸ்ட் ஆஃப் குக்கிங்லேருந்து உங்கள் இந்துமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து வறுத்த பருப்பு சாம்பார் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அது எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த சாம்பாருக்கு முதல்ல துவரம்பருப்பு தேவைங்க. அந்த துவரம்பருப்பை இந்த ஆழாக்கில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஒரு கழுவி வச்சுருக்கேன். ரெண்டாவது வெங்காயம், பெருங்காயம், தக்காளி, பூண்டு, வடகத்துக்கு தாளிக்கிறதுக்கு வடகம், பருப்பு, காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எவ்வளோ தேவையோ அதை எண்ணெயை ஊற்றிக்கலாம். இதை போட்டுடலாம். காய்ந்த மிளகாய், வெங்காயம், பூண்டு, தக்காளி நல்லா வதக்கிடலாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம். இப்போது இந்த தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன்ல அந்த பருப்பை அப்படியே போட்டுடலாம். மாறிடணுங்க. மாறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். புளியை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணி மூடி வச்சிடணும் குக்கரு. நல்ல ஒரு 6 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பருப்பு நல்லா சூப்பராக வெந்து போயிடுச்சு. இப்போ அதை சும்மா ஒரு சட்டியில் ஊற்ற வேண்டாம், இதுலேயே அந்த விஸ்க் இருக்குங்களா, அதை வச்சு நல்லா கலக்கி விட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா கலந்து வந்துடும். பருப்பை கொஞ்சம் நல்லா இந்த மிளகாலாம் கொஞ்சம் அழுத்தி அப்படி நசுக்கி விட்டுட்டு இந்த விஸ்கில் வச்சு நல்லா இப்படி கலக்கி விடுங்க. நல்லா மெசஞ்சிடுச்சு. இப்போது கலர்ஸ் இதுவும் கட் பண்ணுவோம். சாம்பார் நல்லா மிளகாய் எல்லாமே மெசஞ்சி அந்த விஸ்கிலேயே நல்லா மெசஞ்சிடும். ஏன்னா ஒரு 6-7 விசில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்துடும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி சாம்பார் நீங்கள் செய்யுங்க. செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.